وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم قال الله تعالى فاذكروني أذكركم واشكروا لي ولا تكفرون وقال رسول الله صلى الله عليه وسلم ليتخذوا أحدكم قلبا شاكرا ولسانا ذاكرا وزوجة مؤمنة تعينه على أمر الآخرة இவ்வுலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் உரித்தாகட்டுமாக. அவ்விறைவனின் சாந்தியும் சமாதானமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்வியலை அவ்வாறு பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபஅ தாபீன்கள், அவுலியாக்கள் நம் எல்லோர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. இன்னும் அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் திடீர் ஆபத்துகளை விட்டும், திடீர் கஷ்டங்களை விட்டும், திடீர் முசீபத்துகளை விட்டும், தீராத நோய் நொடிகளை விட்டும், மருத்துவமனை சிரமங்களை விட்டும் அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் பாதுகாத்து தந்தல் புரிவானாக. அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலத்தில் நாம் எவ்வாறு வாழ வேண்டும் என்று தமக்கு கட்டளை பிறப்பித்துள்ளானோ அவ்வாறு வாழக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. உள்ளத்திலே இறை எச்சத்தையும் வாழ்வியலிலே நிம்மதி தனத்தையும் அல்லாஹ் தஆலா தந்தல் புரிவானாக. அதிகமான முறையில் ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா தந்தல் புரிவானாக. கடன் இல்லாத வாழ்க்கையை அல்லாஹ் தஆலா தந்தல் புரிவானாக. இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய நேரத்திலே லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லப்படக்கூடிய உயர்திரு கலிமாவை கூறியவராக சிரித்த வண்ணம் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தை அடையக்கூடிய நசீபை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். அன்பு நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவ்வுலக வாழ்க்கையில் அல்லாஹ் தஆலா எல்லா மனிதர்களையும் ஒரே கோணத்தில் வாழ வைப்பது அல்ல. இந்த உலகத்தில் அல்லாஹ் தஆலா சில நபர்களை செல்வந்தர்களாக அல்லாஹ் தஆலா ஆக்கியிருக்கின்றான். சில நபர்களை நடுத்தரவாதியாக அல்லாஹ் தஆலா ஏற்பாடு செய்திருக்கின்றான். சில நபர்களுடைய வாழ்வு என்பது எவ்வாறு அமையப்பட்டிருக்கிறது சொன்னால் ஏழ்மைத்தனத்திலே அமையப்பட்டிருக்கிறது. சில நபர்களை அல்லாஹ் தஆலா செல்வந்தர்களாகவும், சிலர்களை நடுத்தரவாதிகளாகவும், சிலர்களை ஏழ்மையிலே அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் மனிதர்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றான். எல்லா மனிதர்களும் ஒரே கோணத்தில் வாழ்க்கையை அமைத்து விடுவது அல்ல. இந்த உலக வாழ்க்கை என்பது மாறுபட்டது என்கின்ற விஷயத்தை இந்த விடயத்தின் மூலமாக நமக்கு தெரிய வருகிறது. இந்த உலகத்தில் ஒரு மனிதர் ஏழ்மையில், மிக ஏழ்மையில் இருந்தாலும் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு நபரிடத்தில் 3 விடயங்கள் என்பது கிடைத்துவிட்டால் அவர் உலக வாழ்க்கையில் ஏழ்மையானவர்களாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய பார்வையில் அவர் உயர்ந்த செல்வந்தராக கருதப்படுகிறார் என்கின்ற விஷயத்தை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். அதில் முதல் விஷயமாக நபி அவர்கள் சொல்வார்கள், கல்பன் ஷாக்கிரா, நன்றி செலுத்தக்கூடிய உள்ளம். இரண்டாவது லிசானன் ஸாக்கிரா, அல்லாஹ்வை நினைவுபடுத்தக்கூடிய நாவு. மூன்றாவதாக நபி அவர்கள் சொல்வார்கள், ஸௌஜத்துன் முஃமினத்துன் துஈனு அலா அம்ரில் ஆখিরা, மறுமையுடைய விஷயத்தில் கணவனுக்கு உதவி செய்யக்கூடிய உண்மையான முஃமினான பெண். இந்த 3 விடயங்கள் இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு கிடைத்துவிட்டால் இவர்தான் உயர்ந்த செல்வந்தர் என்கின்ற விஷயத்தை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள்.
தற்போதைய சூழ்நிலையிலே குறைபட்டு இருக்கக்கூடிய விடயத்தை நாம் பார்க்கின்றோம். லிசானன் ராக்கிரா, கல்பன் ஷாக்கிரா, இந்த இரண்டு விடயங்கள். இது மட்டும் அல்லாமல் மறுமைக்காக வேண்டி உதவி செய்யக்கூடிய பெண், இந்த மூன்று விஷயமும் நமக்கு கிடைக்க பெற வேண்டும். இதனுடைய மகத்துவம் என்ன, இதனுடைய சிறப்பு என்ன என்கிற விடயத்தை நாம் தெரிய அறிய கடமைப்பட்டிருக்கின்றோம். நேற்றுக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய பார்வையில் உலகத்தில் ஒரு மனிதர் மிகவும் ஏழ்மையில் இருக்கிறார், மிக மிக ஏழ்மையில் இருக்கிறார். இருந்த பொழுதிலும் இந்த மூன்று தன்மைகள் பெற்றிருந்தால் அவர் செல்வந்தர் என்கின்ற விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். முதல் விஷயத்தை நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். கல்பன் ஷாக்கிரா, நன்றி செலுத்தக்கூடிய உள்ளம். நன்றியை பற்றி இஸ்லாம் என்ன சொல்கிறது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவதை பற்றி என்ன கூறியிருக்கிறார்கள்? குர்ஆன் நன்றி செலுத்துபவர்களை எவ்வாறு அடையாளப்படுத்துகிறது என்கிற விஷயத்தை நாம் தெரிந்திருக்க வேண்டும். கிடைத்திருக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நன்றி இருக்கிறது இரண்டு பகுதியாக பிரிக்கலாம். ஒன்று அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய நன்றி, இரண்டாவது அடியாருக்கு செய்யக்கூடிய நன்றி. இந்த இரண்டு விடயத்தில் தற்போதைய சூழ்நிலையிலே முஸ்லிம் மக்கள் இருக்கிறார்களே, பின்தள்ளி இருக்கிறார்கள் என்பதாகத்தான் சொல்ல முடியும். அல்லாஹ் தஆலா நமக்கு எத்தனையோ நிஅமத்துகளை, அருள்கொடைகளை அனுதினமும் அனுநொடியும் கொடுத்து கொண்டிருக்கின்றான். அந்த நிஅமத்தை, அருள்கொடையை பயன்படுத்திக் கொண்டு நாம் அதற்காக அல்லாஹ்விடத்திலே எல்லா நிஅமத்திற்கும் நன்றி செலுத்தி இருக்கின்றோமா என்று பார்த்தால் இல்லை என்று தான் சொல்ல முடியும். அதே போல் தற்போதைய காலகட்டம் எவ்வாறு மாறிவிட்டது என்று சொன்னால், நான் ஒரு சிரமத்தில், கஷ்டத்தில் இருக்கின்றேன், ஒருவர் எனக்கு உதவி செய்கிறார் என்று சொன்னால் அந்த நபருக்கு ஒரு காலகட்டம் வரும் பொழுது நான் நன்றியோடு அவருக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பாங்கு கொண்டிருக்கின்றனா என்று யோசிக்கும் பட்சத்தில் அதுவும் இல்லை என்று தான் சொல்ல முடியும். இந்த இரண்டு தன்மைகள், இந்த அல்லாஹ்வுக்கு செலுத்தக்கூடிய நன்றி, அது மட்டும் அல்லாமல் அடியாருக்கு செய்யக்கூடிய நன்றி, இந்த இரண்டு நன்றியும் ஒரு முஃமினிடத்தில் பெற்றிருக்க வேண்டும். நன்றியை பற்றி, சுக்ர் செய்தலை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே பல இடத்திலே பேசி காட்டுகிறார். கணித்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய நிஅமத் நாம் எவ்வளவு பெற்றிருக்கின்றோம், எந்த அளவுக்கு நாம் அல்லாஹ்விடத்திலே நன்றி செலுத்த வேண்டும் என்கின்ற விடயத்தை தெரிந்து கொள்வதற்காக பெரிதாக நாம் முயற்சி செய்ய வேண்டும் என்ற அவசியம் அல்ல. மருத்துவமனையிலே சில மணி நேரம் நாம் அமர்ந்திருந்து அந்த மருத்துவமனையில் வரக்கூடிய நபர்களை பார்த்தால் நாம் விளங்கிக் கொள்வோம், அல்லாஹ் நமக்கு எவ்வளவு நிஅமத்துகளை கொடுத்து கொண்டிருக்கின்றான் என்கின்ற விடயம் நமக்கு தெரிந்து வந்துவிடும். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்வான், வஇன் தஅய்து நிஅமத்தல்லாஹி லா துஹஸூஹா, நீங்கள் நான் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த நிஅமத்துக்களை, அருள்கொடைகளை நீங்கள் எண்ணி பாருங்கள், உங்களால் எண்ணி முடிக்க முடியாது என்கிற விஷயத்தை அல்லாஹ் குர்ஆனிலே பேசி காட்டுவான். எவ்வளவு நிஅமத்துக்களை அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்திருக்கின்றான். சிறிய உதாரணம், நாம் தாகமாக இருக்கிறது என்பதாக தண்ணீர் குடிப்போம். அந்த தண்ணீர் என்பது கழிவாக வெளியாக அதிகமா ஆனாலும் நமக்கு சோதனை. அவ்வாறு அந்த கழிவு என்பது வராமல் இருந்தாலும் சோதனை. அதே போல் உணவு உண்ணக்கூடிய பொருட்கள் இருக்கிறது, அந்த கழிவு அதிகமாக வெளியே ஆனாலும் நமக்கு சோதனை, அதுவே வராமல் இருந்தாலும் சோதனை. யோசிக்க வேண்டும், எந்த நேரத்தில் எதை செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் துல்லியமிட்டு ஒவ்வொரு அடியாருக்கும் அதற்கு தகுந்தாற் போல நிஅமத்துக்களை அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு முஃமின்களுக்கும், ஒவ்வொரு அடியாருக்கும் வாரி வழங்கி கொண்டு
இருக்கின்றான். அந்த நியமத்தை எல்லாத்தையும் நாம் பயன்படுத்திக் கொண்டு அல்லாஹ்விற்கு அதற்கு நன்றி செலுத்துகின்றோமா என்று யோசிக்க நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். கணிதத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் நமக்கு கொடுத்த நியமத்தை நாம் பயன்படுத்துகின்றோம். பயன்படுத்துவதன் காரணமாக அதற்கு நாம் நன்றி செலுத்தினால் அல்லாஹ்விற்கு ஏதாவது ஒரு பிரயோஜனம் அடையுமா என்று பார்த்தால் இல்லை என்று தான் சொல்ல முடியும். நாம் நன்றி செலுத்துவதன் மூலமாக அல்லாஹ்வுடைய பதவியோ அல்லாஹ்வினுடைய கஸானாவோ உயர்வது அல்ல. அதே போல் நாம் நன்றி செலுத்தாமல் இருந்தால் அல்லாஹ்வுடைய பதவியோ கஸானாவோ குறைய போவதல்ல. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்வான், இந்த நன்றி இருக்கிறதே யாருக்காக? ஒரு அடியான் தனக்காக பயன்படுத்திக் கொண்ட அந்த நியமத்துக்கு நன்றி செலுத்தினால் அதற்கு பலாபலன் அவருக்கு தான் கிடைக்கும். இணைத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நன்றி செலுத்துவதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன? அதற்கு அல்லாஹ் முதலில் சொல்வான், வமை யஷ்குர் ஃபஇன்னமா யஷ்குரு லினஃப்ஸிஹி. யார் நன்றி செலுத்துகிறாரோ அந்த நன்றி இருக்கிறதே அவருக்கு தான் பிரயோஜனம் என்கின்ற விஷயத்தை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்வான். இன்னொரு இடத்திலே அல்லாஹ் சொல்வான், வஇன் ஷகர்தும் லா அஸீதன்னக்கும். நீங்கள் எனக்கு நன்றி செலுத்துகிறீர்கள் என்று சொன்னால் அந்த நியமத்தை லா அஸீதன்னக்கும், நிச்சயமாக நான் உங்களுக்கு அதை அதிகப்படுத்தி கொடுப்பேன். லாம் இருக்கிறது அரபி மொழியிலே சத்தியத்திற்காக வேண்டி பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு வார்த்தை. இங்கு அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய விடயம், நீங்க ஒரு நியமத்தை, ஒரு அருள்கொடைகளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்கிறீர்கள், அதற்காக வேண்டி நியமத்திற்கு சுக்ர் செய்கிறீர்கள். அந்த நியமத்தை சத்தியமாக நிச்சயமாக நான் உங்களுக்கு அதிகப்படுத்தி கொடுப்போம் என்கின்ற விஷயத்தை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறான். நேற்றுக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இன்னொரு இடத்திலே அல்லாஹ் சொல்வான், நன்றி செலுத்துவோர்களை பார்த்து அல்லாஹ் சொல்வான், யாரெல்லாம் நன்றி செலுத்துகிறார்களோ அவர்கள் தான் உண்மை முஃமின். அல்லாஹ் குர்ஆனில் சொல்வான், வஷ்குரு லி வலா தக்ஃபுரும். நீங்கள் எனக்கு நன்றி செலுத்துங்கள், வலா தக்ஃபுரும், நீங்கள் இறை நிராகரிப்பவர்களாக ஆகிறார்கள். நிராகரிப்பவர்களுடைய தன்மை என்ன? யாரெல்லாம் பாவத்தில் இருக்கிறார்களோ, நியமத்தை பயன்படுத்திக் கொண்டு அதை நினைத்து பார்க்காமல் இருக்கிறார்களோ அவர்களுடைய தன்மை தான் இறை நிராகரிப்பு. முஃமினுடைய தன்மை என்ன? அல்லாஹ்வினுடைய நியமத்தை வாங்கிக் கொண்டு அதற்காக நன்றி செலுத்தக்கூடிய பண்பு தான் முஃமினுடைய பண்பு. இங்கு சொல்கின்றான், யாரெல்லாம் அல்லாஹ்வினுடைய நியமத்தை பயன்படுத்துகிறார்களோ அவர்கள் தான் உண்மை முஃமின். யோசிக்க வேண்டும். கணிதத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, எத்தனையோ வித நியமத்துக்களை அல்லாஹ் எனக்கு கொடுத்து கொண்டே இருக்கின்றான். என்னுடைய உள்ளம் இருக்கிறதே அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய உள்ளமாக அமையப்பட்டிருக்கிறதா என்பதை நாம் யோசிக்க வேண்டும். இந்த அமைய பெற்றால் நான் தான் உயர்ந்த செல்வந்தன் என்கின்ற விஷயத்தை நபி அவர்கள் கூறுவார்கள். கணிதத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இரண்டாவது விடயம் என்ன? அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய இரண்டாவது பலன். முதல் பலன் அல்லாஹ் சொல்கின்றான், யார் நன்றி செலுத்துகிறார்களோ அவர்கள் முஃமின் என்பதாக சாட்சி சொல்கின்றான். இரண்டாவது என்னவென்று சொன்னால் அல்லாஹ்வினுடைய பொருத்தம் என்பது கிடைக்கிறது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வான், வஇன் தஷ்குரு யர்லஹு லகும். யார் எனக்கு நன்றி செலுத்துகிறார்களோ அவர்களை அல்லாஹ் பொருந்திக் கொள்கிறான். உலகத்திலே ஒரு மனிதனுடைய பொருத்தம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி தன்னை தானே மாற்றிக் கொள்கிறார்கள். தன்னுடைய பேச்சை மாற்றிக் கொள்கிறார்கள், தன்னுடைய ஆடை அலங்காரங்களை மாற்றிக் கொள்கிறார்கள், தன்னுடைய செயல்பாடுகளை மாற்றிக் கொள்கிறார்கள், அவர்களுடைய லைஃபை மாற்றிக் கொள்கிறார்கள். காரணம் என்னவென்று சொன்னால் உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த நபரினுடைய பொருத்தம் என்பது
செயல்பட வேண்டும். உதாரணத்திற்கு சொல்ல போனோம் என்று சொன்னால், ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் காதலிக்கிறார்கள் என்று வைத்தாள். இந்த பெண்ணிற்கு பொதுவாக அந்த ஆண் என்பவர் மாறுகிறார். அவருடைய நடை உடைகள் மாறுகிறது, ஆடைகள் மாறுகிறது, செயல்பாடுகள் மாறுகிறது. காரணம் என்ன? அந்த பெண்ணினுடைய பொருத்தம் என்பது கிடைக்கப்பட வேண்டும். இந்த பொருத்தம் கிடைக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி தன்னுடைய எல்லா செயல்பாடுகளையும் மாற்றக்கூடிய நபர்களை, இளைஞர்களை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். இங்கு அல்லாஹ் சொல்கின்றான், யார் நன்றி செலுத்துகிறார்களோ அவர்களுக்கு என்னுடைய பொருத்தம் என்பது கிடைக்கும். அல்லாஹ்வினுடைய பொருத்தம் எவ்வளவு பெரியது தெரியுமா? அதையும் அல்லாஹ் சொல்வான், ரிதுவானுல்லாஹி அக்பர். அல்லாஹ்வினுடைய பொருத்தம் என்பது மிகப்பெரியது, மிகச்சிறியதல்ல. அல்லாஹ்வினுடைய பொருத்தம் கிடைப்பது இருக்கிறது மிகப்பெரியது. உலகத்தினுடைய காரியத்திற்காக, ஒருவருடைய பொருத்தத்திற்காக மாற்றிக்கொள்ளக்கூடிய தயாராகக்கூடிய இளைஞர் சமுதாயம் அல்லாஹ்வினுடைய பொருத்தத்திற்காக வேண்டி தயாராகுவது இல்லை என்பதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை. அல்லாஹ் சொல்கின்றான், நீங்கள் நன்றி செலுத்துங்கள், அதற்கு பகரமாக நான் உங்களை பொருந்திக் கொள்கின்றேன். இந்த பொருத்தம் இருக்கிறது எல்லாத்தையும் விட பெரியது, சிறந்தது என்கின்ற விடயத்தை அல்லாஹ் தஆலா குர்ஆனில் பேசுவான். கணித்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தம் வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு நியமத்திற்கும் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தப்பட வேண்டும். இதுதான் ஒரு முஃமினுடைய அடையாளம் என்பதை அல்லாஹ் பேசுவான். நபிமார்களுடைய விடயத்தை, நபிமார்களை அறிமுகப்படுத்தக்கூடிய அல்லாஹ் குர்ஆனிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அறிமுகப்படுத்துகின்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தன்மை எவ்வாறு இருந்தது என்று சொன்னால், ஷாக்கிரன் லிஅன்உமிஹி, அவருடைய மிகப்பெரிய ஒரு தன்மை என்ன? அவருக்கு கிடைத்த நியமத்திற்கு அவர் அதிகமான முறையிலே நன்றி செலுத்தக்கூடியவராக இருந்தார் என்கின்ற விடயத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா பேசக்கூடியவன். இந்த தன்மையும் அல்லாஹ் தஆலா பேசுவான். நினைத்திருக்கூடிய அல்லாஹ் நல்லடியார்களே, கொஞ்சம் யோசிக்க வேண்டும். தற்போதைய சூழ்நிலையிலே நாம் எவ்வாறு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம்? ஒரு நபருக்கு நான் உதவி செய்கின்றேன், கஷ்டத்தில் சிரமத்தில் நான் உதவி செய்கிறேன் என்று சொன்னால், எனக்கு ஒரு கஷ்டம் வரும் பொழுது அவர் கண்டும் காணாமல் இருந்தால் என்னுடைய உள்ளத்தில் வரக்கூடிய ஒரு விடயம், நன்றி கெட்டவர் என்கின்ற விடயம் தான் என்னுடைய உள்ளத்தில் வரும். பெரும்பாலான நாவுகளில் இருந்து வரக்கூடிய ஒரு வார்த்தை, எனக்கு ஒரு கஷ்டம் வருகிறது, அவருடைய கஷ்டத்தில் நான் தீர்த்தேன், எனக்கு கஷ்டம் வரும் பொழுது அவர் கண்டும் காணாமல் இருக்கிறார்கள். நன்றி கெட்டவர் என்கின்ற விஷயத்தை நாம் வாயில் இருந்து நம்முடைய உள்ளம் என்பது சொல்லத்தான் செய்யும். இதைத்தான் அல்லாஹ் சொல்கின்றான், இந்த அடியார்களுக்கு நான் பார்ப்பதற்கு கண்ணை கொடுத்தேன், கேட்பதற்கு காதை கொடுத்தேன், உள்ளத்தை கொடுத்தேன், அவனுக்கு எல்லா விதமான நலவுகளையும் செய்து கொடுத்தேன். ஆனா என்ன செய்து கொண்டு இருக்கின்றான் தெரியுமா? கலீலமா தஷ்குரும், எல்லா நியமத்தையும் பயன்படுத்தி கொண்டு கொஞ்சமா தான் எனக்கு அல்லாஹ் தஆலாவுக்கு சுபம் செய்கின்றான் என்கின்ற விஷயத்தை அல்லாஹ் குர்ஆனில் சொல்வான். ஹுவல்லதி அன்ஷஅக்கும் வஜஅல லக்கும் ஸம்அ வல் அப்சார வல் அஃஇதா. அல்லாஹ் இந்த அடியார்களுக்கு பார்ப்பதற்கு கண்ணையும், கேட்பதற்கு காதையும், உள்ளத்தையும், நடப்பதற்கு காலையும், இதுபோல எண்ணிலடங்காத நியமத்தை இந்த அடியாருக்கு நான் கொடுத்து கொண்டே இருக்கின்றேன். ஆனால் கலீலமா தஷ்குரூன், அதிலே சில நபர்கள் மட்டும்தான் அந்த நியமத்தை பயன்படுத்திக் கொண்டு இதை கொடுத்தவன் அல்லாஹ் என்பதாக நினைத்து அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துகிறார்கள் என்கின்ற விடயத்தை அல்லாஹ் குர்ஆனிலே பேசி காட்டுவார். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களை நாம் யோசிக்க வேண்டும். அல்லாஹ்வினுடைய அருள்கொடைகளை அனுதினமும்
நொடியும் நாம் பயன்படுத்தி கொண்டு இருக்கின்றோம். கண்ணினுடைய நியமத்தை விளங்குவதற்கு யாரெல்லாம் கண்ணு தெரியாமல் இருக்கிறார்களோ அவர்களிடத்தில் கேட்டால்தான் அதனுடைய அருமை என்பது தெரியும். ஒரு நபருக்கு கண்ணே இல்லை என்று சொன்னால் அவர் எந்த ஒரு விடயத்தையும் பார்க்க முடியாது. அவருடைய வாழ்வியல் என்பது இருட்டாக மாறிவிடும். இதுவே ஒரு நபருக்கு கால் இல்லாமல் ஆகிவிட்டது என்று சொன்னால் அந்த கால் இல்லாததின் காரணமாக எத்தனையோ வித சிரமங்களையும் கஷ்டங்களையும் அவர் பெற்றுக் கொள்வார். இயல்பானவர்கள் வாழக்கூடிய வாழ்க்கையை அவரால் வாழ முடியாது. எந்த நியமத்தை நாம் விளங்க வேண்டுமோ அந்த நியமத் இல்லாதவரிடத்திலே கேட்டு பார்க்கும் போதுதான் அதனுடைய அருள்கொடைகளும் சிறப்புகளும் நமக்கு விளங்க வரும். அதற்குத்தான் அரபியிலே ஒரு பழமொழி சொல்வார்கள், ஒரு பொருளினுடைய ஒரு நபரினுடைய மகத்துவம் உங்களுக்கு விளங்க வர வேண்டும் என்று சொன்னால் அது இல்லாத பொழுதுதான் உங்களுக்கு விளங்க வரும் என்பதாக அரபியிலே ஒரு பழமொழி சொல்வார்கள். நல்லடியார்கள் யோசிக்க வேண்டும். அல்லாஹ் எத்தனையோ நியமத்துகளை நமக்கு கொடுத்து கொண்டு இருக்கின்றான். இந்த நியமத்திற்கு அல்லாஹ்விற்கு நான் நன்றி செலுத்தி விட்டேனா, நன்றி செலுத்தக்கூடிய அடியானாக இருக்கின்றேனா என்று யோசிக்க வேண்டும். இந்த நன்றி செலுத்தக்கூடிய உள்ளம் என்பது யாரிடத்திலே வந்துவிட்டதோ அவர் செல்வந்தர் அல்லாஹ்வுடைய பார்வை. இரண்டாவது விஷயமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லிசானன் தாக்கிரா, அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய நாவு. இந்த அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய நாவு என்பது யாரிடத்தில் இருக்கிறதோ அவர் உலகத்தில் பரம ஏழையாக இருந்தாலும் சரி, மக்களால் அவர் ஒதுக்கப்பட்டாலும் சரி, அல்லாஹ்வுடைய பார்வையில் அவர் உயர்ந்தவர், சிறந்தவராக கருதப்படுகிறார். நினைத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இலகுவான முறையில் நன்மையை சேர்க்கக்கூடிய ஒரு அமல் என்று சொன்னால் zikr தான். அதிகமாக சிரமம் எடுத்து கஷ்டப்பட்டு அமல் செய்து நாம் நன்மையை சேர்ப்பதை விட zikriல் இலகுவாக நாம் நன்மையை சேர்த்து விடலாம். நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நம்முடைய நாவு zikriல் இருந்தால் நன்மைகளாகின்றன. எல்லா நிலைமைகளும் zikr செய்யலாம். ஆனால் கழிவறையில் இருந்த நேரத்தை தவிர, கழிவறையில் இருக்கும் பொழுது zikr செய்யக்கூடாது. மற்ற எல்லா நேரங்களும் zikr செய்யலாம். இந்த zikr இருக்கிறதே அல்லாஹ்விற்கு பிடித்த ஒரு அமலாக இருக்கிறது. இந்த zikr செய்யக்கூடிய நாவை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். நாவை எதற்கெல்லாம் நாம் பயன்படுத்திக் கொள்கின்றோம், அந்த நாவை zikruக்காக வேண்டி, அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்காக வேண்டி நாம் பயன்படுத்தினால் அல்லாஹ்வினுடைய பொருத்தம் கிடைக்கிறது, நன்மை கிடைக்கிறது, முடிவு சிறந்ததாக அமைகிறது. அல்லாஹ்வினுடைய பாதையில், அல்லாஹ்வினுடைய பார்வையில் நாம் சிறந்தவராக மாறுகின்றோம். அனைத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்வான், நாம் zikr செய்தால் என்ன கிடைக்கும், zikr செய்வதன் மூலமாக என்ன பலன் கிடைக்கும். அல்லாஹ் தஆலா சொல்வான், நீங்கள் zikriலே உங்களுடைய நாவு என்பது திளைத்திருந்தால் நீங்கள் வெற்றி பெறுவதற்கு கூடும். அல்லாஹ் தஆலா சொல்வான், ஃபதகுருல்லாஹ கதீரா, நீங்கள் அல்லாஹ்வை அதிகமான முறையிலே zikr செய்யுங்கள், லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் அந்த zikரின் மூலமாக வெற்றி அடையக்கூடும் என்கிற விஷயத்தை அல்லாஹ் தஆலா சொல்வான். இன்னொரு இடத்திலே அல்லாஹ் தஆலா சொல்வான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட மக்களே, இذ்குருல்லாஹ, அல்லாஹ்வை நீங்கள் zikr செய்யுங்கள். எந்த அளவுக்கு zikr செய்யணும்? திக்ரன் கதீரா, எந்த அளவுக்கு உங்களால் அதிகமாக திக்ர் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு அதிகமாக திக்ர் செய்யும். நினைத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே,
தற்போதைய சூழ்நிலையில உள்ளத்தில் நிம்மதி தன்மை என்பது எடுக்கப்பட்டு விட்டது. ஏதோ ஒரு ரீதியில் ஒவ்வொரு நபருக்கும் பிரச்சனைகள் என்பது சுரந்து கொண்டே இருக்கிறது. தூங்கினாலும் கூட நிம்மதி இல்லை. தூங்குகிறது போல இருக்கிறது, ஆனால் உள்ளத்திலே அந்த பிரச்சனை என்பது ஊடுருவி கொண்டே இருக்கிறது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை. சிலருக்கு குடும்ப ரீதியில் பிரச்சனை, சில நபருக்கு பொருளாதார ரீதியில் பிரச்சனை, சில நபருக்கு தொழில் ரீதியில் பிரச்சனை, சில நபருக்கு கணவனின் மூலமான பிரச்சனை, சில நபருக்கு மனைவி மூலமான பிரச்சனை. இது போல உலகத்தில் வாழக்கூடிய காலத்தில் ஒவ்வொரு நபருக்கும் ஒவ்வொரு ரீதியிலே பிரச்சனை என்பது சுழன்று கொண்டிருக்கிறது. உள்ளத்தில் நிம்மதி என்பது இல்லாமல் இருக்கிறது. நிம்மதியை தேடி ஒவ்வொரு நபரும் ஒவ்வொரு இடத்திற்கு போறாங்க. இயற்கையான ஒரு இடத்திற்கு போவோம், போய் கொஞ்ச நேரம் இருப்போம், அங்கேயாச்சும் நிம்மதி வருதான்னு பார்ப்போம். இன்னும் சிலர்களுடைய சிந்தனை உள்ளத்தினுடைய கவலை வந்துவிட்டது, உள்ளத்தில் நிம்மதி வர வேண்டும் என்பதற்காக பாடலை கேட்கிறார்கள். இது உலகத்துல நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். உள்ளத்துல நிம்மதி வேணும், ஒரு டூரை போட்டு வந்துட்டு சொன்னா நிம்மதி கிடைக்கும். அப்படி இல்லை என்று சொன்னால் பாட்டு கேட்க வேண்டும் என்கின்ற பன்மையை வைத்துக் கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றான், உங்களுக்கு நிம்மதி வேண்டுமா, உங்களுக்கு சந்தோஷம் வேண்டுமா, அதற்கு ஒரு வழிமுறையை நான் சொல்லித் தருகின்றேன். அதை நீங்கள் கடைபிடித்து வந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய உள்ளத்தில் நிம்மதி கிடைக்கும். என்ன விடயம் அல்லாஹ் சொல்கின்றான், அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். என்னை நினைவு கூறுவதன் காரணமாகத்தான் உங்களுடைய உள்ளம் என்பது நினைவு. என்னை நினைவு கூறுங்கள், உங்களுக்கு உள்ளத்திலே நிம்மதியை நான் தருகின்றேன். இதற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, எங்கு அல்லாஹ்வை பற்றி பேசப்படுமோ, எங்கு நினைவு கூறப்படுமோ, அங்கு ரஹ்மத்தினுடைய மலக்குமார்கள் இறங்குகிறார்கள். அங்கு அமர்ந்திருக்கக்கூடியவர்களுக்கு மலக்குமார்கள் உள்ளத்திலே நிம்மதியை தருகிறார்கள். பெரும்பாலான இடத்துல நம்ம பார்த்திருப்போம், வெள்ளிக்கிழமை அன்று பயான் பேசிக் கொண்டிருந்தால் சில நபர்கள் தூங்கி கொண்டிருப்பார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், பயான் பேசுவது என்பது அல்லாஹ்வுடைய நினைவில் ஒரு நினைவு. ரசூலை பற்றி பயான் பேசப்படுகிறது, அல்லாஹ்வுடைய ஆயத்துக்கள் கூறப்படுகிறது. இந்த சூழ்நிலையிலே ரஹ்மத்தினுடைய மலக்குமார்கள் இறங்குகிறார்கள். அவர்களுடைய உள்ளத்திலே ரஹ்மத் என்னும் மழையை பொழிகிறார்கள். அவர்களுடைய உள்ளத்திலே சகீனத் ஏற்படுகிறது, உள்ளம் நிம்மதி ஏற்படுகிறது. அவர்களை அறியாமல் தானாக கண்களை தூக்கப்படுகிறது. யோசிக்க வேண்டும், உள்ளத்தில் நிம்மதி வேண்டும் என்று சொன்னால், வாழ்வில் சந்தோஷம் வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ் சொல்கின்றான், என்னை நீங்கள் நினைவு கூறுங்கள், உங்களுடைய உள்ளத்திலே நான் நிம்மதியை தருகின்றேன், சந்தோஷத்தை தருகின்றேன் என்கின்ற விஷயத்தை அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்வான். திக்ரிலே சிறந்த திக்ர் என்ன? திக்ர்கள் என்பது பல வகை இருக்கிறது. கடந்த ஜும்மாவிலே நாம் சொன்னோம், மீசானுடைய தராசை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு திக்ரை நாம் சொன்னோம். இது போல ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஓதக்கூடிய திக்ர்கள் இருக்கிறது. இந்த திக்ர்களிலே சிறந்த உயர்ந்த திக்ர் என்னவென்று சொன்னால், குர்ஆனை ஓதுவது. குர்ஆன் ஓதுவதுதான் திக்ர்களிலே சிறந்த திக்ர். பகலிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 3 பண்புகள், 3 விடயம் கிடைத்தால் நீங்கள் அல்லாஹ்வினுடைய பார்வையில் சிறந்தவர். 1 கல்பன் ஷாக்கிரா, அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடிய உள்ளம். 2வது லிசானன் தாக்கிரா, அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய நாம். சத்திய சஹாபாக்கள் சபையில் அமர்ந்திருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சபைக்கு வருகை தருகிறார்கள். வந்து சஹாபாக்களிடத்திலே சொன்னார்கள், உங்களுக்கு நான் ஒரு அமலை கற்றுத் தரட்டுமா? அந்த அமல் இருக்கிறதே அல்லாஹ்விற்கு மிகவும் பிடித்தது. அது மட்டுமல்லாமல் உங்களுடைய வாழ்வியலில் தங்கமும் வெள்ளியும் சதக்கா செய்வதை விட அதிகமான
நன்மைகளை பெற்றுத் தரக்கூடிய, அது மட்டுமல்லாமல் மார்க்கத்தோடு சென்று எதிரிகளை வெட்டி வீழ்த்துவதை விட சிறந்த ஒரு அமலை உங்களுக்கு கற்றுத்தரட்டுமா என்று சஹாபாக்களிடத்தில் கேட்க, சஹாபாக்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், உடனே எங்களுக்கு கற்றுத்தாருங்கள் என்பதாக கேட்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய நாவு அல்லாஹ்வுடைய திக்ரில் நிலைத்திருக்கட்டும். உடனே அல்லாஹ் நல்லடியார்களே, நம்முடைய நாவு என்பது திக்ரில் நிலைத்திருந்தால் கிடைக்கக்கூடிய நன்மை என்ன? அல்லாஹ்விற்கு பிடித்த ஒரு அமல். அது மட்டுமல்லாமல் அதிகமான தங்கத்தையும் வெள்ளியையும் சதகா செய்வதை விட சிறந்த அமல். அது மட்டுமல்லாமல் மார்க்க போரில் சென்று எதிரியை வெட்டி வீழ்த்துவதை விட சிறந்த. அல்லாஹ் நல்லடியார்களே, தற்போதைய சூழ்நிலையை நாம் பார்க்கின்றோம். வெயில் என்பது அதிகரித்து விட்டது, சுட்டி இருக்கிறது வெயில். மழை வருமாறு எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்திலே நாம் இருக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் அல்லாஹ்வினுடைய உதவிகள் என்பது குறைந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்கின்றோம். காரணம் என்ன? அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தை தடை செய்து கொண்டு இருக்கிறது. மழை பொழியுமா என்று எதிர்பார்த்து கொண்டு இருக்கின்றோம். காரணம் என்ன? பாவங்கள் என்பது அதிகரித்து விட்டதின் காரணமாக அல்லாஹ்வினுடைய நியமத்துக்களும் அல்லாஹ்வினுடைய அருள்கொடைகளும் உலகத்தில் வருவதற்கு தடைப்பட்டு போய்விட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், நான் ஒரு நாளைக்கு 100க்கும் அதிகமான முறையிலே அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவேன் என்பதாக சொன்னார்கள். சொல்லக்கூடிய விடயம், நமக்கு ஒரு காரியம் தேவைப்படுகிறது, நடைபெற வேண்டும் என்று சொன்னால், ஒரு தேவை இருக்கிறது என்றால் அதிகமான முறையிலே இஸ்திக்ஃபாரை நாம் செய்தால் அந்த நியமத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்து விடுவார். நமக்கு மழை என்பது தேவை இருக்கிறது, அல்லாஹ்வினுடைய உதவி என்பது நமக்கு தேவை இருக்கிறது. நாளுக்கு நாள் பாவம் செய்யக்கூடிய அடியார்கள் அல்லாஹ்வை நினைத்து பாவத்தை நினைத்து அதற்கு தௌபா செய்கிறார்களா என்று யோசித்து பார்த்தால் குறைவு என்பதாகத்தான் சொல்லப்படும். ஒரு காலம் இருந்தது, இதுபோல ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் திக்ர் மஜ்லிஸ் என்பதாக ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலம் இருந்தது. அதே போல் தௌபா மஜ்லிஸ் என்பதாக ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலம் இருந்தது. நாளடைவில் அதெல்லாம் குறைந்து விட்டது. திக்ர் மஜ்லிஸ்களும் குறைந்து விட்டன, தௌபா மஜ்லிஸ்களும் குறைந்து விட்டன, அமல்களும் குறைந்து விட்டன, பாவங்கள் அதிகரித்து விட்டன. அல்லாஹ்வினுடைய நற்காரியங்கள், அல்லாஹ் இந்த அடியார்களுக்கு கொடுக்கக்கூடிய அருள்கள் குறைந்து. அப்படியே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் மழை எதிர்பார்க்கின்றோம் என்று சொன்னால் நாம் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை அதிகமாக கேட்க வேண்டும். மூன்றாவது விஷயத்தை சுருக்கி நான் முடித்துக் கொள்கின்றேன். மூன்றாவது விஷயமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஜௌஜத்துன் முஃமினத்துன் துஐனு அலா அம்ரி ஆஹிரா. கணவனுக்கு மறுமையினுடைய விஷயத்தில் உதவி செய்யக்கூடிய நல்ல மனைவி. இந்த 3 விஷயம் கிடைக்க வேண்டும். அல்லாஹ் நல்லடியார்களே, தற்போதைய சூழ்நிலையிலே நாம் பார்க்கின்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், திருமணத்தை யார் செய்து கொண்டாரோ அவர் பரிபூரண ஈமானை பெற்றவர். திருமணத்தினுடைய குதுபாவில் ஓதுவார்கள், யார் திருமணம் செய்கிறாரோ அவர் பரிபூர்ண ஈமானை பெற்றவர் என்கின்ற விஷயத்தை குதுபாவில் ஹதீஸிலே ஓதப்படும். அந்த பரிபூர்ணமான ஈமான் என்கின்ற விடயத்தில் இஸ்லாத்தின் ரீதியில் பார்க்கும் பட்சத்தில் தற்போதைய சூழ்நிலையில் வாலிபர்கள் திருமணம் என்று சொன்னாலே வேண்டாம் என்று வெறுத்து ஒதுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். சில நபர்கள் கல்யாணம் பண்ணிக்கப்பான்னு சொன்னாலே பயப்படுறாங்க. கல்யாணமா அப்படிலாம் வேணாங்க, அதுல எல்லாம் போய் நுழைய கூடாதுங்க.
பாலடைஞ்ச குழியில போய் நம்மளாக போய் விழுவுறது படிக்கிறான். இஸ்லாம் சொல்கிறது, யார் திருமணம் செய்கிறாரோ அவர் பரிபூர்ண ஈமானை பெற்றவர். ஆனால் பெரும்பாலானவருடைய உள்ளத்தில் வரக்கூடிய விடயம் திருமணம் என்பது வேண்டாம் என்று ஒதுக்கக்கூடிய சூழ்நிலை. காரணம் என்ன? பெண்களுடைய சூழ்நிலை என்பது அவ்வாறு மாற்றப்பட்டிருக்கிறது. உலகத்தினுடைய காரியமாக இருந்தால் பெண்கள் முன்னோடியாக நிற்கக்கூடியவர்கள், நீனுடைய காரியமாக இருந்தால் பின்தங்கி இருக்கிறார்கள். உலகத்திற்காக வேண்டி எந்த இடத்திலும் செய்வதற்கு தயார், மறுமைக்காக வேண்டி எந்த அளவுக்கு தயார் என்று யோசிக்க வேண்டும். கணவர் தூங்கி கொண்டு இருக்கிறாரு, ஃபஜ்ருடைய நேரம் வந்துருச்சு, அந்த கணவரை ஃபஜ்ருக்காக வேண்டி எழுப்பக்கூடிய மனைவிகள் எத்தனை நபர்கள் என்பதை நாம் யோசிக்க வேண்டும். வெளியேற்றக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நற்காரியத்திற்காக வேண்டி உதவி, கணவனுக்கு உதவி செய்யக்கூடிய மனைவி இருக்கிறார்களே, அவர்கள் கிடைத்து விட்டால் நாம் மிகச் செல்வந்தர் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சிறந்த மனைவியை பற்றி பேச வேண்டும் என்று சொன்னால் இன்னொரு ஜும்மா என்பது தேவை. நான் நேரம் கருதி முடித்து விடுகின்றேன். பெண்கள் என்பவர்கள் குழந்தையாக இருக்கும் பொழுது பெற்றோர்களுடைய கடமை அவர்களுக்கு தீனை கொடுப்பது. அவ்வாறு அவர்கள் திருமணமாக்கப்பட்டு விட்டார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு தீனை கொடுப்பது கணவனுடைய கடமை. தற்போதைய சூழ்நிலைகளில் பெண்களுக்காக வேண்டி ஏற்படுத்தி செய்யப்பட்ட அந்த பயான்களும் அவர்களுக்காக மார்க்கத்தினுடைய விஷயத்தில் சொல்வதையும் நாம் குறை காண்டு இருப்பதின் காரணமாக அவர்களுடைய உள்ளத்தில் உலகம் மிகைத்து விட்டது, மறுமை குறைந்து விட்டது என்பது தான் நிதர்சனமான உண்மை. அனைத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரே ஒரு கோரிக்கையை வைத்து என்னுடைய இமாமினுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நம்முடைய மஹல்லாவிலே பெண்களுக்கென்று மாதம் மாதம் பயான் ஒன்று ஏற்பாடு செய்து நடந்து கொண்டு இருந்தது. தற்போதைய சூழ்நிலை அதை தடுபட்டு இருக்கிறது. மீண்டும் அதை நடத்த வேண்டும் என்று நிர்வாகத்தவர்களுக்கு நான் அன்பு கோரிக்கை வைத்தவனாக என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. Allahu Akbar, Allahu Akbar, Allahu Akbar, Allahu Akbar. Ashhadu an la ilaha illallah, ashhadu an la ilaha illallah, ashhadu anna Muhammadan Rasulullah.